Welcome to my V3 Ads channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை V3 Ads. இன்றைக்கி நாம் ஒரு நியூ மெம்பர்ஸ்க்கு ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணுன்றது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணணும். டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். சைடில் ரைட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சைடிலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஐகான்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அங்கே ரெட் கலரில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே கிளியர் கேட்ச், அதுக்கு கீழே தான் ஜீனோகாலஜி ட்ரீ இருக்குது. இங்கே நாம் டச் பண்ண உடனே நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாமே வந்துடும். மேலே நடுவில் ஆட் யூசர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது நம்ம யாருக்கு ஐடி போட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இங்கே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம்னா நம்ம பேங்க்கில் ஐடி நேமோட பேங்க்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் சேம் ஸ்பெல்லிங்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் அவங்களுடைய ஃபுல் நேம் கொடுக்கணும். லாஸ்ட் நேம் இருக்கிற இடத்துலையும் அவங்களோட சர்நேம் கொடுக்க வேண்டும். சர்நேம்னா இனிஷியல், அந்த இனிஷியல் ஒரு லெட்டர் இது இருந்ததுன்னா ஒரே ஒரு லெட்டர் கொடுக்கணும். இல்லை ஃபுல் ஃபார்ம் இருக்குன்னா ஃபுல்லாகவே கொடுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுமே சேர்ந்தால் பேங்க்கில் என்ன நேமோ அதே நேம் ஆஸ் இட் இஸ் சேம் அப்படியே வரணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே மேலே 2006 இருக்கு இல்லைங்களா, அங்கே டச் பண்ண உடனே இயர்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே ஐடிக்கு 1968 இவங்களோட டேட் ஆஃப் இயர், அங்கே டச் பண்ண உடனே மந்த் செட் பண்ணணும். இவங்களுடைய மந்த் மே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா டேட் செட் பண்ணணும். இங்கே கீழே செட்டாக இருக்கு இல்லைங்களா, டேட்ஸ் கிட்ட டச் பண்ண உடனே கீழே செட்டு கொடுத்துட்டிங்கன்னா இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், இவங்களுக்கு மொபைல் நம்பர் கரெக்டாக நம்பர்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுங்க. ஏதாவது புது நம்பராக தான் நம்ம மை V3 எடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மை V3 Adsல இந்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா, ஒருவேளை யாராவது இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்கன்னா அப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அன்ட்டு வரும். மொபைல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். இல்லை இது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம மை V3 Adsல கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக சக்ஸஸ் அன்ட்டு வந்திருக்கு. மொபைல் நம்பர் சக்ஸஸ்ன்னு வந்துருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர்ன்ட்டு கேட்கும். இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆஸ் இட் இஸ் மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பு இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அதுவே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே இந்தியான்னு இருக்குது. அது நம்ம ஒன்றும் டச் பண்ண வேண்டியதில்லை, இந்தியாவிலேயே ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேட், என்ன ஸ்டேட்டில் இருக்கணும், அவங்க ஐடி அவர் எந்த ஸ்டேட்டு அவங்களோடைய ஸ்டேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சிட்டி செட் பண்ணணும், அவங்களோட என்ன ஊர் அந்த ஊர். நெக்ஸ்ட்டு பின்கோடு போஸ்டல் கோடு அவங்களோட கரெக்டாக பின்கோடு கொடுத்தா தான் அந்த அட்ரஸ் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் லாங்குவேஜ் இருக்குது. இதில் ஓன்லி தமிழ், இப்போதுக்கு தமிழ் மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லா லாங்குவேஜஸும் வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்ன்ட்டு செட் பண்ணேன். இப்போது யூசர் நேம்னு கேட்கும். இந்த யூசர் நேம் இது வரைக்கும் நம்ம மை V3 Adsல 75 lakhsக்கு மேலே வந்திருக்காங்க. அந்த 75 lakhsக்கு இருக்காத யூசர் நேம் தான் நம்ம மை V3 Adsல இப்போ புது யூசர் நேம் கொடுக்கணும். இது வரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஒரே யூசர் நேம், சரிங்களா. நான் இவங்க ஐடி நேம் என்ன சுகுணம்மான்ட்டு இருக்குது. அந்த ஐடி நேமும் அதுக்கப்புறமா இயரு டேட்டு ஊர் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம், நம்மளோடைய இஷ்டம். இப்போது நான் இவங்களுக்கு சுகுணம்மா டேட் ஆஃப் இயர் 1968 இருக்கு இல்லைங்களா, நான் 68 மட்டும்தான் போட்டி பார்க்கலாம். இது புதுசாக சுகுணம்மா 68 இதே முதல் ஐடினா ஓகே சக்ஸஸ்ன்ட்டு இருக்கும். இல்லை ஆல்ரெடி இந்த யூசர் நேமில் இருக்காங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த யூசர் நேம்ன்ட்டு வந்துடும். ஸோ செட் பண்ணி பார்க்கலாம். சுகுணம்மா 68 செட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்ட்டு வந்துடும். ஓகே சக்ஸஸ்ன்ட்டு வந்திருக்கு. அப்போது சுகுணம்மா 68 சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நான் மை V3 Ads மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இந்த மூணுமே சேர்ந்தால் தான் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அது பாஸ்வேர்ட் நம்ம மை V3 Adsல கேபிட்டல் கொடுத்துட்றேன். நான் இந்த மை V3 Adsல எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது, கேபிட்டல் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது.
சரிங்களா. இதே பாஸ்வேர்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே ஒரே சேம் டு சேம் கொடுக்கணும். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. கீழே வந்து கேப்சா இருக்குது. இதே எல்லாமே இந்த கேப்சா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இந்த பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறமா நம்ம ஐடி போட்டி கொடுத்ததுக்கப்புறமா அந்த பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட ஐடி ஓப்பன் பண்ண பிறகு கண்டிப்பாக அவங்க பாஸ்வேர்டு அவங்க மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம போட்டி கொடுத்தது வந்து மை V3R சென்டர் தான் போட்டி கொடுக்குறோம். ஆனால் ஐடி ஓப்பன் பண்ண பிறகு அவங்களோட பாஸ்வேர்டு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு கேபிட்டல் ஸ்மாலு நம்பர்ஸ் எல்லாமே இருக்கணும். அது சேர்ந்தால் தான் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு கேப்சா போட்டி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அவ்வளோதான். ரிஜிஸ்டர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ சப்மிட் கொடுத்தா ஐடி க்ரியேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஸ்பெல்லிங்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கா, நம்பர்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கான்ட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நேம் கரெக்டாக இருக்குது, நம்பரு கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே டச் பண்ண உடனே யூசர் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆன்ட்டு வந்துடும். அப்போது நம்ம போட்டி கொடுத்த அந்த ஐடிக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், ஐடி க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா ரெட் கலரில், இப்போ தான் புதுசாக ஓஎம்மாக நம்ம போட்டி கொடுத்துட்டோம். அப்போது நியூ ஐடி, இது நியூ ஐடினா ஓஎம்மாக உள்ளே வந்திருக்காரு அன்ட்டு அர்த்தம். இந்த ஐடி இப்போ தான் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சுகுணம்மா 68, நேம் வந்து சுகுணம்மா எஸ். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. ஒரு ஐடி நியூ ஐடி போடுறது இவ்வளோ தான். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் கேட்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.